ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1644வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 8ஆம் பத்து, அதிலே 5ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலில் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் கடலை கலக்கின வீரத்தை நினைத்தார். இந்த பாடலில் பிராட்டிக்காக கடலை கடைந்த செயலிலும் கடலை அடைத்த செயலிலும் ஈடுபட்டு பிராட்டியின் நிலையில் இந்த பாடலை அருளிச் செய்கிறார். ரிஷபத்தின் மணியோசையும் கண்ணனின் குழையோசையும் ஆயிற்று, விளைவு என்ன என்கிறாள். கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையர் கோனது வரை ஆகம் மலங்க செம் சமத்து அடுசரம் துறந்தயம் அடிகளும் வாரானால் இலங்கு வெங்கதிர் இளமதி அதனொடும் விடைமணி ஆடும் ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவதொன்றறியேனே. கலங்க மாக்கடல் கலங்க கடைந்து மாக்கடல் அடைத்து இலங்கையர் கோனது வரை ஆகம் மலங்க வெஞ்சமத் தடுசரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இலங்கு வெம்கதிர் இளமதி அதனொடும் விடைமணி ஆடும் ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவதொன்றறியேனே. என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே, என்னை இவ்வளவு துன்பப்படுத்துகின்றனவே. அந்த காளைகளின் கழுத்திலே கட்டியிருக்கக்கூடிய மணி ஓசை, அது அந்த மணி ஆடி ஆடி அந்த ஓசை செய்கிறது. ஆயன் கண்ணன் அவன் புல்லாங்குழல் ஓசை, அதுவும் எனக்கு துன்பம் தருகின்றதே என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே. கலங்க மாக்கடல் கடைந்து, கடல் கலங்கும்படியாக கடைந்து, கடலை அடைத்து இலங்கைக்கு செல்வதற்கு அந்த கடலை அடைத்து இலங்கையர் கோனது வரையாகம் மலங்க வெம்சமத்து அடு சரம் துறந்த எம் அடிகளும் வாரானால். இலங்கை கோன் ராவணன் கலங்கும்படியாக அவன் மீது அம்புகளை தொடுத்த எம் அடிகளும் வாரானான், அவனும் வரவில்லை. இலங்கு வெங்கதிர் இளமதி அதனோடும் சந்திரன் இருக்கிறானே, அந்த இளமையான மதி, குளிர்ந்த கிரணங்களை தரக்கூடிய மதி, அதுவும் என்னை துன்பப்படுத்துகிறது. அதனோடும் காளை மாடுகள் விடைமணி ஆடும், அதுவும் துன்பப்படுத்துகிறது. ஆயன் வேங்குழல் ஓசையும் என்னை நலியச் செய்கிறது. இனி விளைவது ஒன்றறியேனே என்று புலம்புகிறாள் இந்த பாசுரத்தில். கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையர் கோனது வரை ஆகம் மலங்க வெம் சமத் அடுசரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இலங்கு வெம்கதிர் இளமதி அதனொடும் விடைமணி ஆடும் ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவதொன்றறியேனே என்கிறாள். பெரிய கடலானது கலங்கும்படியாக அதனை கடைந்தவனும், இலங்கைக்கு செல்வதற்காக கடலில் அலைகட்டியவனும், ராவணனுடைய மலை போன்ற மார்பானது வருந்தும்படியாக கொடிய போரிலே கொலை அம்புகளை செலுத்தினவனுமானது எமது சுவாமியும் ராமபிரானும் வரவில்லை. அந்தோ கொடிய கிரணங்களையுடைய இளம் சந்திரனும் காளைகளின் கழுத்தில் கட்டப்பட்ட மணிகளின் ஓசையும் என்னை துன்புறுத்துகின்றன. கண்ணபிரானிடம் உள்ள மலை மூங்கில் குழலின் ஓசையும் என்னை வருத்துகின்றன. இனி உண்டாகப் போகும் ஆபத்தை அறியமாட்டேன் என்று புலம்புகிறாள் நாயகி. எம்பெருமான் அவன் தான் வராவிட்டாலும் என்னை கொலை செய்யவும் வழி தேட வேண்டுமோ? அவன்தான் வரவில்லை, அவன் வராமல் என்னை துன்புறுத்துகிறான். மற்ற பொருள்களின் மூலமாகவும் என்னை கொலை செய்யவும் வழி தேடுகிறான் அவன். ஒருபுறம் சந்திரகிரணங்களை ஏவியும் மற்றொரு புறம் காளைகளின் கழுத்து மணி ஓசையை உண்டாக்கியும் துன்பப்படுத்துகிறான். அதுபோதாதென தானே நேரில் நலிய கருதி
குழலை வாயில் வைத்து ஊதி அந்த ஓசையிட்டு நலிகின்றான். இன்னும் எப்படி எப்படி எல்லாம் துன்பங்கள் நேருமோ அறியேன் என்கிறாள். வேய் என்றால் மூங்கிலுக்கு பெயர். அந்த மூங்கிலில் செய்யக்கூடிய குழலுக்கு பெயரானது ஆகு பெயர். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையர் கோனது வரையாகம் மலங்க வெம்சமத்தடுசரம் துறந்தயம் அடிகளும் வாரானால். ஒருவராலும் பகுத்தறிய முடியாத கடல், கடலிற்குள் என்ன இருக்கிறது என்பது ஒருவருக்கும் தெரியாது. அதனுடைய கீழ்மண் மேல் மண்ணாகவும் மேல்மண் கீழ்மண்ணாகவும் கலங்கி போகும்படியாக பிராட்டியை பெறுவதற்காக கடைந்து பின்னர் அவளை சென்று அடைவதற்காக, அது முதலில் சொல்வது பார்க்கடலை கடைந்தது. பார்க்கடலை கடைந்து மகாலட்சுமியை அடைந்தான் எம்பெருமான். அதுதான் சொல்லப்படுகிறது. பார்க்கடல், அதில் என்ன இருக்கிறது, என்ன செல்வம் இருக்கிறது என்பது தெரியாத அந்த கடல், அதனை தேவர்களுக்காக கடைவது போல் ஒரு சாக்கு வைத்து கொண்டு கடைந்து, அந்த கடையும் போது முழுவதுமாக கலக்கி கடலில் இருக்கக்கூடிய கீழ்மண் மேலாக வருகிறது, மேல்மண் கீழாக செல்கிறது. அப்படி கடைந்து பிராட்டி மகாலட்சுமியை அடைந்தான் எம்பெருமான். பின்னர் ராமாவதாரத்தின் போது சீதா பிராட்டியை சென்று அடைவதற்காக கடலை அடைத்தான், அணை கட்டினான். சேது அணை கட்டிய வரலாறு இரண்டாவது செய்தியாக சொல்லப்படுகிறது. கடலை அடைத்து அணை கட்டி இலங்கையை நடத்திய ராவணனுடைய மலையை ஒத்த வலிய மார்பிலே அவன் அம்பு உதைத்து துடிக்கும்படி போரில் கொலை செய்யும் அம்புகளை எய்த எல்லோருக்கும் தலைவனான எம்பெருமானும் வருகின்றான் அல்லன். கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையர் கோனது வரையாகம் மலங்க வெம்சமத்து அடுசரம் துறந்த எம் அடிகளும் வாரானால். இலங்கு வெம்கதிர் இளமதி அதனொடும் விடைமணி அடும் விளங்கும் சுடுகதிர்களை உடைய பிறையொடு காளையின் கழுத்தின் மணி ஓசையும் என் உயிரை கொள்கின்றது. எனக்கு துயர் செய்ய இவையே போதும், இவற்றுக்கு மேலே ஆயன் விளங்கல் வேயினது ஓசையுமாய். கண்ணனாகிய இடையனுடைய கையிலே வேய்ங்குழலில் தோன்றிய இசையும் என்னை கொல்கிறது, என்னை நலியச் செய்கிறது, எனக்கு துன்பம் தருகிறது. ஆயன் விளங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவதொன்றறியேனே. நான் முடிந்து விடுவேனாயின் என்னை காக்கும் பொறுப்பை ஏற்ற எம்பெருமானும் முடிந்து விடுவான். அவன் முடியவே அவனால் காக்கப்படும் ஈருலகங்களும் முடிந்துவிடும். ஆன பின்பு இது எந்த நிலையில் கொண்டு விடுமோ என்று அறியேன், இனி விளைவது ஒன்று அறியேனே என்று ஒரு பெரிய இமேஜினேஷன், கற்பனை செய்கிறாள். நான் இறந்து விட்டால், நான் முடிந்து விடுவேனானால் என்னை காக்கும் பொறுப்பை ஏற்ற எம்பெருமானும் அல்லவா முடிந்து விடுவான். எம்பெருமான் முடிந்தால் இந்த உலகங்கள் எல்லாம், அவனால் காக்கப்படும் அனைத்து உலகங்களும் முடிந்துவிடும் அல்லவா. அதற்கு பின்பு என்ன ஆகும், எந்த நிலையில் கொண்டு விடுமோ என்பதை அறியேன் என்று புலம்புகிறாள் பரகால நாயகி. அற்புதமான ஒரு கருத்தமைந்த ஒரு பாசுரம், சிறந்த பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையர் கோனது வரை ஆகம் மலங்க வெம்சமத்தடுசரம் துறந்தயம் அடிகளும் வாரானால். இலங்கு வெம்கதிர் இளமதி அதனொடும் விடைமணி ஆடும் ஆயன் விலங்கல் வெயினது ஓசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனே என்கிறார் ஆழ்வார் பரகால நாயகி பாவத்திலே இந்த பாசுரத்தில். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுரத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடையார் சிஎம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.